ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தான். இதில் அர்ஜுன் லீட் ரோலில் பண்ணியிருந்தாலும் இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஆக்ஷன் படம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அர்ஜுன் ஒரு கராத்தே மாஸ்டர். அவருடைய மனைவி தான் வந்து அபிராமி. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதே மாதிரி வீட்டிலேயே இருந்து டைலரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கார். இவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தர் இருக்கார். ஒரு அழகான குடும்பம். படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து தன்னை வந்து யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்த அர்ஜுனோட பொண்ணு வந்து ஒடியாடுறான். ஒடியாந்த உடனே அவங்க அம்மா வந்து பதட்டமாக வராங்க. ஆனால் அமைதியாக வந்து அர்ஜுன் கூப்பிட்டு யார் மேலேம்மா தப்பு அப்படின்றார். அந்த பையன் மேலே தான்ப்பா தப்பு, வேணுன்னே நான் ரொம்பளத்து அடிச்சிட்டான் அப்படின்றார். அப்போ நீ எதுக்கு சும்மா வந்த, திருப்பி அவனை அடிக்க வேண்டியதானே அப்படின்றாரு. உடனே இந்த பொண்ணும் போகிறா. ஆனால் வந்து அந்த பையனை சமாளிக்க முடியல. திருப்பியும் அடி வாங்கிட்டு வந்து அழுவுன்னு இவர் சொல்கிறார். எப்போதுமே வந்து அம்மா அப்பாவும் கூடவே இருக்க மாட்டோம். ஸோ ஒன்று நீயே பார்த்துக்கிற அளவுக்கு வந்து நீ வந்து ஒன்று வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னோடனே தனக்கு மார்ஷியல் ஆர்ட்லாம் கற்றுத்தர சொல்லி தன்னுடைய அப்பா கிட்ட வந்து கேட்குறா. அவரும் வந்து கற்றுத்தர ஆரம்பிக்கிறார். அப்படியே வளர்ந்துட்டு இருக்கா. அவர் ஹோட்டலுக்கு வந்து அர்ஜுனும் தன்னோட பொண்ணும் போகிறாங்க. அங்கே ஒரு டீனேஜ் பையனை வந்து நிறைய ரவுடிகள் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவரை வந்து அர்ஜுன் வந்து காப்பாற்றுறார். அப்போது வரும்போது அப்பாட்ட கேட்குறா, அப்பா யாருன்னு அந்த பையனை தெரியாது, ஏன் அந்த பையனை போய் காப்பாற்றுனீங்க அப்படின்னு கேட்டோன்னா, தனக்கு ஒரு தங்கை இருந்ததாகவும் இதேமாதிரி சின்ன வயசில் அவளுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறப்போ யாருமே தட்டி கேட்காததுனால அவள் வந்து இறந்து போயிட்டா. அவள் யாராவது ஒருத்தராக தட்டி கேட்டிருந்தா அவள் நேரம் உயிரோடு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதனாலே எங்கே தவறு நடந்தாலும் நான் வந்து அதை தட்டி கேட்குறேன், அதே மாதிரி தான் நீ வளரணும் அப்படின்றார். அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற ஹீரோயின் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுக்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நிறைய பிரச்சனைகளும் வீட்டுக்கு வந்து வருது. இதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி அவங்க செய்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து அந்த ஃபேமிலிக்கே கொண்டு வரும். டோட்டல் ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகி மொத்தமாகவே வந்து அழிஞ்சு போகிற ஒரு நிலைமைக்கு வந்து போகுது. இப்போது இந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய கதை மாதிரி நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம், தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம், அந்த லீட் ஆக்டர் வந்து ஒரு பையனாக இருப்பான். அதை சின்னதாக உல்ட்டா பண்ணி பொண்ணாக வச்சுருந்தது பெருசாக ஒர்க் பண்ணியிருக்கு இந்த படத்தில். இந்த படம் முழுக்கவே வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து குமிஞ்சு கடந்தாலும் எதுவுமே நமக்கு வந்து போர் அடிக்கலை. ஆக்ஷன் கோரியோகிராஃபி ஆகட்டும், அது கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே தூக்கி நிப்பாட்டுது. அதை விட முக்கியமான விஷயம், அதோட நமக்கு இருக்கிற எமோஷனலான கனெக்ட் வந்துடுறதுனாலே எல்லா இதுலேயும் வந்து நல்ல ஒரு கிரிப்பிங் வந்து நமக்கு வந்துடுது. அதேமாரி நிறைய இடங்களில் அர்ஜுன் ஒதுங்கி நின்றுட்டு அந்த ரெண்டு பேரையும் வந்து ஆக்ஷன் பிளாக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண விட்டுருக்கிறதும் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. வில்லன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறார். அதனால் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அதற்கு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்து அந்த கான்ட்ராக்டை வந்து அவர் எடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்குள்ள இதற்கான ஒரு ப்ராசஸை வந்து அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வில்லனும் இங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபேமிலியும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த ரெண்டு ஃபேமிலியும் வந்து கொலைட் பண்ண விட்டது வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பில்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த படத்தை வந்து சுபாஷ் கே ராஜ் அப்படிங்கிறத வந்து இயக்கியிருக்கார். இவருக்கு இதுதான் வந்து முதல் படம். பட் அப்படியெல்லாம் எதுவுமே தெரியல, ரொம்ப பிரமாதமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார் டோட்டல் படத்தையுமே. இந்த படத்தில் ஏகப்பட்ட தியேட்டர்கள் மூமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய இடங்கள் வந்து கூஸ்பம்பாக இருக்கும், விசில் அடிக்கணும்னு தோணும். ஒரு ஆக்ஷன் பிளாக்ல எனக்கு ஜெயிலர் தான் ஞாபகம் வந்தது. ரஜினி உட்காந்துருப்பார், அந்த ரெண்டு லேடிஸும் வந்து அப்படியே நடுங்கிட்டு இருப்பாங்க. ரஜினி இறங்கு மிரட்டி எடுப்பார். அதேமாரி ஒரு இடம் இதில் அர்ஜுன் வந்து பின்னாடி வந்துடுவார். இந்த ரெண்டு பேரும் வந்து இறங்கி பின்னி பெடல் எடுப்பாங்க. சூப்பராக அந்த இடம்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதே போல் இன்னொரு இடத்துலையும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தவறுகளை தட்டி கேட்குறவங்க, சும்மா சின்னதாக விஷயங்கள் நடந்திருக்குமே ஒழிய கொலை அப்படிங்கிற பெரிய அளவுலாம் போயிருக்காரு. அது நிகழ்ந்த உடனே ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா, ஐயோ நீங்கள் நியாயத்துக்காக பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொலை தானே, மாட்டிக்குவோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பதட்டமாக வர அந்த நேரத்தில் வந்து திருஷ்யம் அப்படியே வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. இது மாதிரி நிறைய படங்களை இது ஞாபகப்படுத்தினாலும் இதனுடைய ஒரு ஒரிஜினாலிட்டியில் வந்து சூப்பராகவே வந்து வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். என்னதான் படம் நல்லா இருந்தாலும் திஷ்டி போட்டு மாதிரி ஒரு விஷயம் வேணும் இல்லையா, அதுக்கு ப்ரீ கிளைமாக்ஸ்கிட்ட வந்து ஒரு சாங் ஒன்று வருது. அது ஒரு ரீசனுக்காக வச்ச மாதிரி தோணினாலும் அந்த ரீசன் வந்து ஏற்கனவே அந்த சீன் உள்ளார இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹீரோயின் சொல்கிற ஒரு டயலாக்கே அதுக்கு போதுமானதாக இருக்குது. இவ்வளோ பெரிய மாண்டேஜ் சாங்கை வச்சுட்டு அதுக்கு அந்த ரீசன் வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பட்டுச்சு. அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி சும்மா 1-2 கட்டில் அதை முடிச்சிருக்கலாம். ஏன்னா அது இந்த வில்லன் வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த சீனை வச்சுருந்தாங்க.
ஏன்னா இதே விஷயத்தை அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இன்னொரு சீன் இருக்குது. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவனை பற்றி வந்து ஒரு பெரிய விளக்கம் ஒன்று கொடுப்பார். அதுலேயே வந்து அவனுடைய அந்த மொத்த விஷயமும் வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த முன்னாடி வர அந்த பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படல. மற்றபடி இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடல்ட்ரியெல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து ஹீரோயினை வச்சுட்டு அதுவும் பண்ணும்போது கிளீவேஜ் வைக்கலாம், ஒரு கவர்ச்சியெல்லாம் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே செய்யலை. அதெல்லாம் காமிச்சு இந்த படத்தை ஓட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் அதெல்லாம் இல்லாமலே இந்த படத்தை வந்து பிரமாதமாக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இயக்குனர் இந்த படத்தை பண்ணியிருக்கார். அது வெற்றி அடையும் செஞ்சுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் பிளாக் இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக கிடையாது, ஆனால் ஹை லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸில் அபிராமியும் பிரீத்தி முகுந்தையும் வச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணியிருக்கிற இடம்லாம் வந்து நல்லாவே நம்பும்படியாக இருந்தது. எஸ்பெஷலி பிரீத்தி முகுந்தன் அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பிளாக்லேயே வந்து அவங்களோட கிக் பஞ்செல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவங்கள ட்ரெயின் பண்ணாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அபிராமிக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செட் ஆகிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்ஷன் பிள்ளைங்களாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.